ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டின் மூலம் மாதம் ரூபாய் 10,000 முதலீட்டின் மூலம் 20 வருடங்களில் 1.5 கோடி சேர்ப்பது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலீடு என்று பார்க்கும்போது நிலம், தங்கம் மற்றும் பங்கு சந்தை, அதனை சார்ந்து இயங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு. இந்த முதலீட்டில் எந்த முதலீடு அதிக லாபம் தரும்? மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி முதலீடு லாபகரமானதா? எத்தனை வருடங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும்? ஒரு முதலீட்டாளர் 10,000 ரூபாய் முதலீடு செய்கிறார் என்றால் எத்தனை ஃபண்டுகளில் முதலீடு செய்ய வேண்டும்? மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டின் மூலம் எத்தனை சதவீதம் வரை வருமானம் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் காலங்காலமா பண்ணிட்டு இருக்குது லேண்டு, பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட், கோல்டு. இப்ப கடந்த ஒரு 10 வருடங்களா தான் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றாங்க. இந்த முதலீடுகளில் எது லாபமானது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட் பற்றி பார்க்கலாம். 10-15 வருடங்களுக்கு முன்பு வரை இந்தியர்களுக்கு பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட் தான் முக்கியமான முதலீடாகவே இருந்தது. அப்போது 5 வருடங்களில் பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட் ஆனது 2 மடங்காக அதிகரித்தது. வட்டி வருமானம் அதிக அளவில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் விலைவாசி உயர்வு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் இன்று அப்படியான சூழ்நிலை இல்லை. விலைவாசி உயர்வு அதிகமாக உள்ளது. பேங்க் வட்டி வருமானம் தற்போது மிக மிக குறைவு. அதிகபட்சமாகவே 6.5% தான் கிடைக்கின்றது. அதுவும் பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணி இருந்தால்தான். இல்லை என்றால் 4% தான். ஆனால் விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருடங்களாக சராசரி வருடத்திற்கு 7% உள்ளது. எந்த ஒரு முதலிடம் விலைவாசி உயர்வை விட அதிகமாக வருமானம் கொடுத்திருந்தால் அது லாபகரமானது. ஆனால் இன்றைய பேங்க் வட்டி விகிதமோ விலைவாசி உயர்வை விட மிக மிக குறைவு. தற்போது காலகட்டத்தில் பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட் ஆனது லாபகரமானதாக இல்லை. அது தவிர பேங்க் திவாலாகும் பட்சத்தில் நீங்கள் எவ்வளவு டெபாசிட் செய்திருந்தாலும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை தான் கிடைக்கும். அடுத்து நிலத்தின் மீதான முதலீட்டை பற்றி பார்ப்போம். நிலத்தின் மேல் முதலீடு என்றைக்கான லாபம் தான். 2000வது ஆண்டிற்கும் 2010வது ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் யாரும் நிலம் வாங்கி போட்டிருந்தால் இன்று நல்ல லாபம் தான். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு சில லட்சங்கள் இருந்தால்தான் கிராமங்களில் கூட நிலம் வாங்க முடியும். கிராமங்களிலே இப்படி இருந்தால் நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் நிலத்தினை வாங்குவது பற்றி சொல்ல தேவையில்லை. தவிர்த்து நிலத்தினை வாங்கும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி என்று 12% வரை அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதை தவிர்த்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் மற்றும் வில்லங்கம், இப்படியான பல சிக்கல்கள் நிலத்தினை வாங்கும் போது உள்ளது. எல்லோருக்கும் பிடித்த ஆபரணம் தங்கம் தான். 2000வது ஆண்டு 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 400 இருந்தது. 2010ஆம் ஆண்டு 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 1850. 10 வருடங்களில் தங்கத்தின் விலை 4.5 மடங்கு அதிகரித்திருந்தது. 2020ஆம் ஆண்டு 1 கிராம் தங்கத்தின் விலை 5500. 2010 முதல் 2020 வரை பார்க்கும்போது இந்த 10 வருடங்களில் தங்கத்தின் விலை 3 மடங்கு அதிகரித்திருந்தது. தங்கத்தின் விலை எல்லா வருடமும் ஏறுகின்றதா என்றால் கிடையாது. 2008வது ஆண்டு முதல் 2012வது ஆண்டு வரை விலையேற்றம் நன்றாக இருந்தது. 2013 முதல் 2018 வரை 5 வருடங்களாக தங்கத்தின் விலையேற்றம் ஏதும் கிடையாது. மறுபடியும் 2019ஆம் ஆண்டிலிருந்து விலையேற்றம் காண தொடங்கியது. கடந்த 30 வருட சராசரியை பார்க்கும்போது தங்கம் வருஷத்துக்கு 11% வரை லாபம் கொடுக்கின்றது. நாம் ஆபரண தங்கம் வாங்கும் போது சேதாரம் மற்றும் செய்கூலி மற்றும் வரி என்று 10% அல்லது அதற்கு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். தங்கத்தை ஒரு லாபகரமான முதலீடு என்பதை விட தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாகவே உலக அளவில் பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு விடயம், எந்த வருடம் எப்பொழுதெல்லாம் பங்கு சந்தை இறக்கம் காண்கிறதோ அந்த சமயங்களில்தான் தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாகவே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை பற்றி பார்க்கலாம். பங்கு சந்தைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டிற்கும் தொடர்பு உண்டா என்றால் கண்டிப்பாக 100% தொடர்பு உண்டு. ஒரு சில முதலீட்டாளர் நினைக்கலாம், நாம் ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய வேண்டும்? நேரடியாகவே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களில் நேரடியாக முதலீடு பண்ணலாம் என்று நினைக்கலாம். நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்யும் போது பங்கு சந்தையை பற்றி அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். அதுபோக எந்த நேரத்தில் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்க வேண்டும் மற்றும் விற்க வேண்டும். நன்றாக செயல்படும் நிறுவனத்தின் பங்குகளை சரியான நேரத்தில் வாங்கினால்தான் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஸ்டாக் செலக்ஷன் எனப்படும் பங்குகளின் தேர்வு தவறாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும்.
ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது 20 முதல் 50 கம்பெனிகளில் முதலீடு செய்கின்றார்கள். இதனால் இங்கு நஷ்டம் அறவே தவிர்க்கப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் குறைந்த கால அளவில் விலை குறைந்திருந்தாலும் காலப்போக்கில் 3 முதல் 5 வருடங்களுக்கு அதிகமாக போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை பற்றி பார்க்கலாம். பங்கு சந்தைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டிற்கும் தொடர்பு உண்டா என்றால் கண்டிப்பாக 100% தொடர்பு உண்டு. ஒரு சில முதலீட்டாளர் நினைக்கலாம், நாம் ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய வேண்டும், நேரடியாகவே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களில் நேரடியாக முதலீடு பண்ணலாம் என்று நினைக்கலாம். நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்யும் போது பங்கு சந்தையை பற்றி அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். அதுபோக எந்த நேரத்தில் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்க வேண்டும் மற்றும் விற்க வேண்டும், நன்றாக செயல்படும் நிறுவனத்தின் பங்குகளை சரியான நேரத்தில் வாங்கினால்தான் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஸ்டாக் செலக்ஷன் எனப்படும் பங்குகளின் தேர்வு தவறாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது 20 முதல் 50 கம்பெனிகளில் முதலீடு செய்கின்றார்கள். இதனால் இங்கு நஷ்டம் அறவே தவிர்க்கப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் குறைந்த கால அளவில் விலை குறைந்திருந்தாலும் காலப்போக்கில் 3 முதல் 5 வருடங்களுக்கு அதிகமாக போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான். ஒரு சிலர் தனிப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளை வாங்கும்போது நஷ்டமடைய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த பங்குகளை தான் வாங்குவார். அதுவும் அந்த கம்பெனியோட செயல்பாடு திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் விலை இறங்கும். அந்த கம்பெனியோட லாபமானது குறையும் பட்சத்தில் அந்த நிறுவனத்தின் பங்குகளின் விலை இறங்கும். இந்த மாதிரியான பங்குகளில் முதலீடு செய்யும் போது மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது 50 கம்பெனிகளில் முதலீடு செய்கின்றார்கள். அதை தவிர்த்து எல்லா துறைகளையும் சேர்ந்த ஆட்டோமொபைல், ஃபினான்சியல் சர்வீஸ், சிமெண்ட், சிகரெட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கன்சியூமர் குட்ஸ், இன்ஜினியரிங், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், எனர்ஜி, ஃபெர்டிலைசர், பாராமெடிக்கல், ஷிப்பிங் மற்றும் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், இப்படி எல்லா விதமான கம்பெனிகளிலும் கலவையாக முதலீடு செய்யும் போது நஷ்டம் தவிர்க்கப்படுகிறது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து 50 கம்பெனிகளில் முதலீடு செய்கிறார். SIP எனப்படும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் மாதம் ரூபாய் 500 கூட முதலீடு செய்ய முடியும். வேறு எந்த ஒரு முதலீட்டிலும் இது போல வாய்ப்புகள் இல்லை. இதில் நன்மை என்னவென்றால், நாம் வாங்கும் மியூச்சுவல் ஃபண்டின் விலை அதிகரிக்கும் போது முதலீட்டாளரின் முதலீட்டின் தொகை அதிகரிக்கின்றது. அதே சமயம் அந்த ஃபண்டின் விலை குறையும் போது அதிகமான எண்ணிக்கையில் அந்த ஃபண்டை வாங்க முடியும். அதை 500 ரூபாயில். மறுபடி அந்த ஃபண்டின் விலை ஏறும் போது முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கின்றது. ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியாக 10 முதல் 25% வரை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். வேறு கடன்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் அவருடைய வருமானத்தில் 25% வரை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் முதலீடு செய்யும் போது குறைந்தபட்சம் 10 வருடங்களாவது முதலீட்டை தொடர வேண்டும். அப்போதுதான் நல்ல லாபம் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்கிறது தான் SIP கால்குலேட்டர். அதாவது இதுல நம்ம மாத முதலீடு எவ்வளவோ, எதிர்பார்க்கக்கூடிய வட்டி வருமானம் மற்றும் கால அளவு இதை கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய மொத்த தொகை எவ்வளவோ அது கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல மாதம் ரூபாய் 10,000 முதலீடு, ஒரு ஸ்மால் கேப், ஒரு மிட் கேப் மற்றும் ஒரு லார்ஜ் கேப், இப்படி நல்ல நிலைமையில் செயல்படும் 3 ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்தால் 15% வரை லாபம் கிடைக்கும். முதலீட்டு கால அளவு 20 வருஷம். மாதம் 10,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய், 10 வருஷத்துக்கு 12 லட்சம், 20 வருஷத்துக்கு 24 லட்சம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அளவு 24 லட்சம் 20 வருடங்களில். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் 1,57,59,550 ரூபாய். மொத்த மதிப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பிளஸ் ரிட்டர்ன் அளவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா 20 வருடங்கள்ல 1,51,59,550 ரூபாய் கிடைக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈக்விட்டி ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட் மற்றும் டெப்ட் ஃபண்ட், இப்படி நிறைய ஃபண்டுகள் இருக்கு. பொதுவாக ஈக்விட்டி ஃபண்டுகள் தான் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ல ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் முதலீடு 5 வருடங்களுக்கு அதிகமாக முதலீடு பண்ணும்போது நல்ல லாபத்தை கொடுக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மற்றும் மல்டி கேப் மற்றும் செக்டார் ஃபண்டுகள், இப்படி நிறைய ஃபண்டுகள் இருக்கு. இதுல அதிக ரிஸ்க் உள்ள ஃபண்டுனா செக்டார் ஃபண்ட் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஆனா அதிக ரிஸ்க் உள்ள ஸ்மால் கேப் ஃபண்ட்ல தான் ரிட்டர்ன் அதிகமா இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் 10,000 ரூபாய் முதலீடு செய்கிறார் என்றால் ஒரு லார்ஜ் கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப்,
என்ற குறைந்தபட்சம் 3 ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் போதுமானது. ஹைபிரிட் ஃபண்டுகள் என்பவை 65% ஷேர் மார்க்கெட்டிலும் 35% கடன் பத்திரங்கள்ல முதலீடு பண்றாங்க. இந்த ஃபண்டில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை விட ஏற்ற இறக்கம் குறைந்ததாகவே காணப்படும். அதுபோல வருமானமும் குறைவுதான். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுகள், இந்த மாதிரி ஃபண்டுகள்ல குறுகிய கால அளவுல கூட முதலீடு பண்ணலாம். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட்க்கு மாற்றாக முதலீடு பண்ணலாம். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது குறைந்தபட்சம் 7 முதல் அதிகபட்சமாக 9% வரை வருட வருமானம் கிடைக்கும். ஃபண்டு செலக்ஷன்ல என்னென்ன ஃபண்டுகள் உங்களுக்கு தேவை என்பதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம என்னென்ன ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம்.